எனக்கு இந்த ஒரு கும்பல புடிக்கல அப்படின்றத விட புரிய மாட்டேங்குது. ஒரு செலிபிரிட்டி நம்மளுக்கு புடிக்குது அப்படின்னா, ஃபேமிலி மாரி நெனச்சு அண்ணான்னு கூப்பிடுறது. இதுக்கு அடுத்த லெவல்ல அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அது என்ன பிரச்சனைன்னு தெரியாது. யார் மேல தப்பு, யார் கரெக்ட்ன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நம்ம அண்ணான்னு கூப்பிட்டோம்ல, ஃபேமிலியாவே நெனச்சுட்டோம்ல, உடனே போய், "அண்ணா நீங்க அண்ணி கூட தான் இருக்கணும். குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும்" அப்படின்றது. இன்னும் தள்ளி போய் அதுல ஏதாவது சம்பந்தப்பட்டவங்கள ஸ்லட் ஷேமிங் பண்றது, சைபர் புல்லிங் பண்றது. எந்த செலிபிரிட்டியா நம்மளுக்கு புடிச்சு அவங்க ஃபேமிலி பிரச்சனையில தேவையில்லாம மூக்க நுழைச்சோமோ, அவங்களோட மென்டல் ஹெல்த்தே நம்மளே ஸ்பாயில் பண்றது. இது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ன்னு எனக்கு சத்தியமா புரியல. இதோட காமெடியான ஒரு விஷயம், எந்த குரூப் எல்லாம் புல்லிங் பண்ணி ட்ரால் பண்ணிட்டு இருந்துச்சோ, இப்போ அதே குரூப் எல்லாம் வந்து ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு கமெண்ட் வேற போடுறாங்க. இவரே குண்டு வைப்பாரா, அது அவரே எடுப்பாரான்ற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தங்க செலிபிரிட்டியா இருக்காங்க, ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இருக்காங்கன்றத மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஆனா ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது, அது மூலமா ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது, இல்ல நம்ம வன்மத்தை கக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸா கிடைக்குதுன்றதுனால யார் வாழ்க்கை வேணாலும் நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்க முடியாது, யூஸ் பண்ணிக்க கூடாது. செலிபிரிட்டிக்கு மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியால யார் என்ன போஸ்ட் பண்ணாலும் ஈஸியா ஜட்மெண்ட் எல்லாம் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். சோஃபார் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தங்க மேல ஒரு சிம்பத்தி வரணும், இல்ல ஒருத்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், இல்ல அவங்க மேல ஒரு கரிசம் காட்டணும் அப்படின்னா கூட, ஒன்னு அவங்க ரொம்ப உடஞ்சி நொறுங்கி போய் ஒரு ஸ்டேட்ல இருக்கணும், இல்லனா செத்தே போயிடணும். இப்படி இருந்தா மட்டுமே தான் நம்ம கிட்ட இருந்து சிம்பத்தி வரும் அப்படின்றது ரொம்பவே ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம்.